ஸோ ஹை காம்ரேட்ஸ், உங்களை வேறு ஒரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறதுல ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த வீடியோலையும் வந்து நான் வந்து திருப்பி பாசிட்டிவிட்டி அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கான சப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 or 2 months முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தேன். இப்போ இந்த பின்னாடி பார்க்குறீங்களா, இந்த மெய்யழகன் படத்தில் இந்த கிளைமேக்ஸில் அரவிந்த் சாமி அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது அந்த பூக்காராமா வந்து விபூதி வச்சு விடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் என் கண்ணுக்கு வந்து அரவிந்த் சாமிக்கான கேரக்டருக்கு அவங்க வந்து ஒரு பெரிய தேவதையாக தெரிஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி வாரணமாயிரம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே வந்து அந்த ஏர்போர்ட்டில் ஒருத்தர்கிட்ட சூர்யா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாரு. அதுக்கு பதிலுக்கு அவருமே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி லைஃப் இங்கே வந்து முடியாது, இட் ஹேஸ் டு கோ ஆன், நீங்கள் வந்து நிறையா உங்களை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவருக்கு வேற எந்த ஃப்ரேமே இருக்காது, வேற எந்த சீனுமே இருக்காது. சேம் வித் மெய்யழகன் ஆஸ் வெல், அவங்களுக்கு வேற எந்த சீனுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நமக்கு வந்து ஒரு பண்ண ஒரு சின்ன ரோல் வந்து எப்படி நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பேக்ட் தந்துச்சு, அது அவங்க பண்ண ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம எப்படி இன்னைக்கு வரைக்கும் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மேபி அந்த கொஸ்டின் நான் என்னுடைய டெக்ஸ்ட்ல நிறைய பேருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 6-7 பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்ளைஸ் வந்து ஒரு ஸ்டோரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி இந்த மனிதன்றது வந்து சாகல, ஹியூமனிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிளாக தான் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப சில்லியான விஷயத்துக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஒரு கதை தான் இது. என் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அன்னைக்குன்னு பார்த்து வந்து பயங்கர முட்டை பப்ஸ் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அவங்களுக்கு எங்கேயோ சாப்பிட்டு ஆகணுமேனு சொல்லிட்டு அவங்க ஒரு கடையை தேடி போகிறப்ப அந்த கடை இல்லையா. ஸோ அவங்க இதை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கேயோ இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருந்தப்போ ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அக்கா அவங்ககிட்ட வந்து, உங்களுக்கு முட்டை பப்ஸ் சாப்பிடணும் போல இருக்கா, வாங்க இந்த கடைக்கு போவாங்க, அங்கே முட்டை பப்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களும் அங்கே போய் சாப்பிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அது அவங்க பண்ண ஆக்ட் வந்து ரொம்ப சின்னது தான். இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து என் முன்னாடி இந்த மாதிரி முட்டை பப்ஸ் சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னா எனக்கு அவங்ககிட்ட போய் சொல்ல ஒரு மாதிரி ஹெசிடேஷன் இருக்கும். யாரோ தானே, அவங்ககிட்ட நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து எனக்கு அந்த இடத்துல எல்லாம் பெஸ்ட் கடை தெரிஞ்சிருந்தாலுமே எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு அந்த இடத்துல அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து இவங்ககிட்ட ஷேர் பண்ணி இவங்க அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு பயங்கர கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண தான் சொன்னாங்க. ஸோ அந்த கில்ட்டி பிளஷர்ன்ற மாதிரி சின்ன அந்த நேரத்தில் அந்த முட்டை பப்ஸ் பசியை தீக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹெல்ப் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அஸ் ஐ செட், இது வந்து ஒரு சில்லியான விஷயம், பட் ஸ்டில் இது வந்து ஒரு இட் டேக்ஸ் அ பிக் ஹார்ட் டு டூ தட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க அவங்க தான் நம்ம எதுக்கு சொல்லணும்னு நினைக்காம, சரி ஓகே நமக்கு தெரியும் நம்ம அதை சொல்லலாம், ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு ஷேரிங் இஸ் கேரிங் பண்ணிருக்காங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவங்ககிட்ட. ஸோ செகண்ட் ஸ்டோரி இந்த அளவுக்கு சில்லியான விஷயம் கிடையாது, இட் வாஸ் அ சீரியஸ் ஒன். எங்கன்னா ஈசிஆர் ரோட்ல என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி டிரைவ் பண்ணி அவன் வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தான் போல சென்னையில இருந்து. ஸோ அவன் வீடு வந்து கல்பாக்கம்ல இருக்கு. ஸோ அதனால அந்த சைட்ல அவன் டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தான். சம்ஹவ் ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அந்த மாதிரி பைக்ல போயிட்டு இருந்தப்போ அவன் எப்படி கீழே விழுந்துட்டான், உடம்புலாம் நல்லா அடி வாங்கியிருக்கான், நல்லா சிறைவுகள் நல்லா இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த வழியாக போயிட்டு இருந்த காரில் போயிட்டு இருந்த ஒரு ஃபாதர் அண்ட் சன் வந்து அப்பா பையன் வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல. வண்டியை தூக்கி விட்டு இவனுக்கு அந்த அடிப்பட்ட இடத்துலனா தண்ணி கொடுத்து வாஷ் பண்ணி என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க, எங்கே போனோம் என்ன எதுன்னு கேட்டு பார்த்து பத்திரமா அவனை வந்து இது பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடவா என்னன்னா கேட்டிருக்காங்க. இவன் இல்லை அந்த அளவுக்கு அடிப்படலை, இங்கே பக்கம் தான் வீடு, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லை நீ இதுக்கப்புறம் எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவேன், நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறோம், அப்படி ஒன்று நாங்கள் எங்கேயும் அவசரமாக போகல, நாங்கள் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ வற்புறுத்திருக்காங்க. இவனுக்கு அந்த இடத்துல வந்து அந்த அடிபட்டு அந்த வழியில் வந்த கண்ணீரோட இவங்க இந்த அளவுக்கு மனுஷங்க இருக்காங்களே, அவங்கள நம்ம மீட் பண்ணிருக்கோமேன்ற அந்த ஆனந்த கண்ணீர் தான் அதிகமாக வந்துச்சு. அதை இவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஆஸ் அ தேர்ட் பர்சனாக இந்த கதையை கேட்கறதுக்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக பாடுறா இப்படிலாம் இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவன் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக அனுபவிச்சப்போ he literally had no words to explain that particular situation. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கான், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிருக்கான். அவங்க மேபி அதை பேச்சுக்கு கூட சொல்லிருக்கலாம், இல்லை அவங்க ரொம்ப சீரியஸாகவே இவனுக்கு அடிப்பட்டதை பார்த்து அவங்க சொல்லிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த வார்த்தை ஒருத்தர்கிட்ட இருந்து வர்றதே வந்து நான் வந்து ரொம்ப மேஜிக்கலாக தான் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த ஃபாதர் அண்ட் சன், அந்த 2 பேருமே நான் வந்து ஒரு தெய்வமாக தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு கதை தான். அவள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போகும்போது வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு போல். ஸோ அவள் என்ன இது பண்ணன்னு தெரியாமல் வண்டியை தள்ளிட்டு போயிருக்கா. அண்ட் ஆஃப் பண்ணது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பிரிட்ஜில் வேறு ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜில் தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இவ மாதிரி தள்ளிட்டு போகிறத வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தங்க திடீர்னு அவங்களா போய் பார்த்துட்டு போயிட்டு அவங்களா ஒரு கேனில் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யாரு என்னன்னே தெரியல இவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இவ ஷாக்ல என்னன்னா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கா. ஓகே ரொம்ப தேங்க்ஸ், இது மாதிரி எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க நான் பே பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன், நான் இது சும்மா ஹெல்ப்பாக தான் பண்ணேன்,
சர்வீஸ் எல்லாம் பண்ண, எனக்கு இது காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போயிட்டாப்லையா. யாருன்னே தெரில, எங்கேருந்து வந்தாலே தெரில, அவன் எப்படி நான் தள்ளிட்டு போனதை பார்த்தேன்னு தெரில. நான் எதுவும் வாயத்திலேருந்து கேட்காமலே அவராக வந்து பார்த்தாரு, வந்து பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஷேர் பண்ணப்போ எனக்கு வந்து நான் இதுலேருந்து கற்றுக்கிட்ட லெசன் என்னன்னா, நான் என் பைக்கில் இப்போ டேங்க் பேக்கில் எப்பயுமே ஒரு சின்ன பாட்டில் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் அந்த ரிசீவர்ஸ் எண்டில் அவள் இருந்தால, அது மாதிரி நான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கிவர்ஸ் எண்டில் நான் இருக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சேன்னா அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டியில் எப்பயுமே ஒரு வாட்டர் கேன் இப்போ அந்த டேங்க் பேக்கில் வச்சுருக்கேன் என் பைக்கில். ஸோ இந்த கதையிலேருந்து கற்றுக்கிட்ட லெசன் இதுதான். அண்ட் ஆப்வியஸ்லி அவள் வந்து இதுக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணான்றதையும் அவளால் வந்து ஒரு ப்ராப்பர் வேர்ட்ஸில் வந்து ஃப்ரேம் பண்ணி சொல்லவே முடியல. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். இப்படி நான் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எங்கேருந்து வந்தாங்க என்னன்னே தெரியல, திடீர்னு வந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, போனாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஆனந்த கண்ணீர் வந்ததா சொன்னான். ஸோ இதுவுமே ஒரு கதையாக கேட்குறப்பவே எனக்கே வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு இந்த கதை வந்து. ஸோ அடுத்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டருக்கு நடந்த கதை தான். பஸ்ஸில் பயங்கர க்ரௌடாக இருந்துட்டு ஒருத்தங்க ஆல்மோஸ்ட் அந்த அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த தங்கச்சி வந்து படிக்கட்டுலையோ அந்த படிக்கட்டுக்கிட்டேயோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கப்போ வந்து பேக் வந்து ரொம்ப இடங்களாக இருந்திருக்கு போல. அவங்க காலேஜ் போகிறாங்க, ஸோ பேக் அந்த புக்ஸ் வந்து ரொம்ப இடங்களாக இருந்திருக்கு போல. ஸோ அதை வந்து ரேண்டமாக ஒரு பின்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து, நீங்கள் பேக் கொடுங்க, நான் கலெக்ட் பண்ணி அந்த பஸ் மேலே இருக்க அந்த ஷெல்ஃபில் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த பேக்கை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரேஞ்சர்ஸுமே ஓகே இந்த பேக்கை வாங்கி வைக்கலாம்னு ஒரு 4-5 பேர் அந்த பேக்கை வாங்கி அந்த ஷெல்ஃபில் எங்கே இடம் இருந்துச்சு அங்கே வச்சிருக்காங்க போல. ஸோ அடுத்த கதை வந்து எனக்கு சுட அப்ராட்லேருந்து வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிருக்கேன். ஸோ வாய்ஸ் மெசேஜாக வந்துச்சு. இது என்னன்னா, ஹீ இஸ் ஸ்டடிங் ஃபார் மாஸ்டர்ஸ் அப்ராட், பார்ட் டைமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி ஹீ கெட்ஸ் எக்ஸ்போஸ் டு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். அந்த ஊருக்கான அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க அந்த ஊருக்கான பீப்புளும் பார்ப்பான், ப்ளஸ் மேபி டூரிஸ்ட் ஆர் அந்த ஊரில் இவன மாதிரி வேற யாராவது படிக்க வந்திருக்கவங்க, செட்டில் ஆனவங்க, இந்த மாதிரி ஃபாரினர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் அவன் பார்த்துருப்பான். அந்த மாதிரி அவன் டே டு டே லைஃப்ல அவன் நிறைய பேரை பார்த்துருக்கான் போல. என்ட்ரி பொசிஷனில் இவன் ஏதோ அந்த பொருளை வாங்குறது அந்த செக் பண்ணுற அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் டியூட்டியில் இருந்தப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க டாகை வந்து வெளில பெட்ஸ் உள்ள அலோடு இல்லைன்றதுனால வெளில இது பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த டாக் வந்து ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஓனரை தேடி அது அந்த யூஸ்வலாக ஒரு டாக் அவங்க ஓனரோட இல்லைன்னா ஒரு மாதிரி சவுண்ட் போடும், அந்த ஒரு மாதிரி எங்க அப்படின்னு தேடுற மாதிரி ஒரு சவுண்ட் போடும், அது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட் போட்டப்போ இவன் போயிட்டு அந்த டாகிட்ட பேசியிருக்கான், உங்க ஓனர் வந்துருவாரு, உங்க பேரண்ட் வந்துருவாரு, சாரி ஓனர்ன்ற தப்பான வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், உங்க பேரண்ட் வந்துருவாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சும்மா இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பேசியிருக்கான், அதை பேட் பண்ணி தந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அதை வந்து இவன் பண்ண அந்த ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸை பார்த்துட்டு அவங்க வந்து இவனை கூப்பிட்டுட்டு இவன் தோல் மேலே கை வச்சுட்டு கங்க்ராட்ஸ், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு மாதிரி அஃபர்மேட்டிவாக இவனுக்கு அந்த உள் மனசில் போயிட்டு டிங்குன்னு அடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரிஸ்கா ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இவனுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இவனுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா இவன் வந்து அந்த வீக் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணே இருக்கக்கூடாது, அது வந்து ஏதோ எக்ஸ்டெண்டட் ஷிஃப்ட் ஆமா. அந்த வீக் அவனுக்கு வீக் ஆஃப் இருந்திருக்கணுமா, அந்த வீக்கா அந்த டே இருந்திருக்கலாம், அந்த வீக் ஆஃப் இருந்திருக்க வேண்டியனால. பட் ஆனால் ஒர்க் பண்ணனால இவன் மார்னிங் மேபி இவன் when he was entering into the job அவன் வந்து ஒரு he must be not in a great mood to enter into the job. என்னடா ஒரு மாதிரி வீக் ஆஃப்ல நம்மளை வந்து வேலை பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் ஒரு லோ எனர்ஜி லெவல்ல தான் வந்து இவன் உள்ள என்டர் ஆயிருப்பான். பட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு மொமெண்ட் வந்து நாட் ஜஸ்ட் அந்த டே, இவன் லைஃபே வந்து பல வகையில வந்து பெட்டர் ஆக்கின மாதிரி இவன் ஃபீல் பண்ணி அதை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி சொன்னான். அந்த மொமெண்ட் வந்து எனக்கு நிறைய விஷயத்த கற்று தந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட்ல இருந்து எப்படி நான் ரிசீவர் சைட்ல இருந்து அந்த ஒரு இதை நான் ஃபீல் பண்ணணும், அது வந்து எல்லாருக்குமே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எங்கேயுமே எப்பயுமே வந்து நானுமே வேற யாராவது எதாவது பார்த்தாங்கன்னா இல்லை அதுக்கப்புறமே வந்து நான் இன்னொரு வெயிட்டர் கிட்ட போய் இது பண்ணப்போ இதே மாதிரி நான் அவங்க கூப்பிட்டு சொன்னேன், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் அப்படின்னு சொன்னப்போ அவங்க முகத்துல அது வந்து அவ்வளோ சந்தோஷத்துக்கு வந்ததை நான் பார்த்தேன். நான் எப்படி அந்த ரிசீவேஷன்லேருந்து அந்த சந்தோஷத்தை வாங்கினேன்னா அதே வந்து திருப்பி நான் வந்து இன்னொருத்தர் ஃபேஸ்லேருந்து நான் கிவர்ஸ் சைடில் இருந்து அதை கொடுக்குறப்போ இன்னொருத்தர் ஃபேஸ்லேயும் நான் அதே எனர்ஜியை வந்து நான் அதே பாசிட்டிவிட்டி வந்து நான் பார்த்தேன். ஸோ இது வந்து அந்த ஒரு மொமெண்ட்னு இல்லை, இது த்ரூ அவுட் மை லைஃப் நான் இதை வந்து கண்டிப்பாக நான் இதை மொத்தமாக ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தான். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கவே வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும், ஒரு ஸ்டோரியை கேட்கவே வந்து பயங்கர மேஜிக்கலாக இருக்குது. பட் அவன் அதை அனுபவித்து அதை அவன் ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்டு திருப்பி இப்போ அவன் வந்து he is giving everyone what he got one time. That's the thing everyone should do ன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது, யாரோ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் மூலியமாக கிடைக்குதுன்னா
ஓகே அப்பாடா நமக்கு இது கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறதோட நம்மளுடைய ரோல் அங்கே முடிய போறது கிடையாது. ஸோ அது ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் மூலியமா தான் கிடைக்குதுன்னா ஐ திங்க் தட்ஸ் த கிரேட்டர் லெசன் தேர். நீ இது மாதிரி ஒருத்தருக்கு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சரா இருந்து நீ ஒரு ஹெல்ப் பண்ணலாம். நீ வந்து நாட் ஜஸ்ட் யுவர் க்ளோஸ், நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நம்ம அம்மா அப்பா கொண்டு நம்ம எல்லாமே பண்ணுவோம், ஃபேமிலி இஸ் எவ்ரி திங், ஃபேமிலிக்காக என்ன வேணா பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணா பண்ணுவோம், லைஃப் பார்ட்னருக்காக என்ன வேணா பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டன்டா கொடுத்துட்டே இருப்போம். பட் அது வந்து ஏன் ஜஸ்ட் லிமிட் டு த பீப்புள் தட் வி நோ. நமக்கு யாருன்னு என்னன்னு தெரியலனா கூட நம்மளால ஒருத்தருக்கு உதவுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச, ஒரு அவுட் சைட் சான்ஸ். இப்போ அந்த பப்ஸுக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு அக்கா மாதிரி நமக்கு யாருன்னே தெரியல, நம்ம அந்த இடத்துல பேசியிருக்க அவசியமே இல்லைனாலுமே ஒரு 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 அவுட் சைட் சான்ஸ். பட் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் அதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு இந்த டயத்தில் அது ரெலவெண்ட்டாக இருக்கும், எனக்கு இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஹோப் இந்த இடத்துல அவங்களுக்கு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸாக, ஒரு ஹியூமனாக அந்த இடத்துல நமக்கு ஆக்ட் பண்ண ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலுமே நம்ம வந்து அந்த சான்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சான்ஸ் எடுத்து அந்த மொமெண்ட்டை நமக்கு இன்ன வரைக்கும் மறக்காமல் இருக்க ஒரு ரிசீவர் சைடில் நம்ம இருக்கோம்னா, அப்போது அந்த ரிசீவர் சைடில் இருக்கிற மாதிரியே நம்ம நிறைய பேருக்கு கிவர் சைடில் இருக்கிறதுல இன்னும் மீனிங்ஃபுல்லாக நம்ம லைஃப் மாறும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், இது வந்து நம்ம ரிசீவர் சைட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறப்போ, அப்பா நமக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ண நிறைய ஆளுங்க இருக்காங்களே, இன்னும் இந்த ஹியூமனிட்டிலாம் சாகலாடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரௌடாக சொல்ல தோணும். அது சொல்கிறதோட வந்து நம்ம ரோல் அங்கே முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் அட் த ரிசீவர்ஸ் எண்ட், நீங்கள் வந்து இது நிறைய பேருக்கு கொடுக்குற ஒரு எண்ட்லேயே இருக்கலாம். அந்த ஸ்ட்ரேஞ்சராக வந்து நீங்கள் நிறைய பேர் லைஃப்பில் நீங்கள் உலா வரலாம், நிறைய பேரை வந்து அவங்க லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கான அந்த சின்ன, இப்போ இந்த ஐபிஎல்ல சொல்கிற மாதிரி அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோலை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு போகலாம். ஸோ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் ஃபார் எனி ஆப்பர்ச்சுனிட்டி விச் அலோஸ் யூ டு ஹெல்ப் அதர்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் அதை வந்து லிமிட் பண்ணாமல் தெரியாத யார்கிட்டயோ எங்கேயோ நம்மளால ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் அ லெசன் ஃபார் மீ ஆஸ் வெல். நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறது நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நான் அதை வந்து ஒரு டெய்லி மேனிஃபெஸ்டேஷன் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். சொல்லி இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணுறேன். எனக்கு ஸ்டோரி சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க லைஃப்பில் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களை இதே மாதிரி வேற ஒரு வீடியோலேருந்து நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். ஸோ அது வேற குட் பாய் காம்ரேட்ஸ். செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே.